வணக்கம், நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அருமையான படம் வாழை. அந்த வாழை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய, அந்த வலியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் வாழை. வாழையடி வாழையா அந்த வாழை மரத்தையும் வாழையும் சொல்லுவோம். ஆனா அந்த வாழை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வியல் எவ்வளவு சிரமமானது அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் ரொம்ப அருமையா படம் பிடிச்சு காட்டிக்கிறார். இந்த மாதிரியான சமூக நலன் சார்ந்த சமூக பிரச்சனைகளை இப்படி சொல்லும் போதுதான் தெரியுது அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய துன்பம், துயரம். ஒரு நிம்மதியான ஒரு சோறு சாப்பிட முடியல. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் கூட தோட்ட தொழிலுக்கு போறாங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ₹1 கொடுத்துட்டு இருந்த அந்த இடத்துல ₹2 கேட்டு போராடும் போது அந்த வலியும் வேதனையும் எவ்வளவு எப்படி அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் அற்புதமா படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். கண்ணில் நீர் வரக்கூடிய இந்த தமிழ்நாட்டு உழைக்கும் வர்க்கம் எவ்வளவு பின்தங்கிய நிலையில இருக்குது அப்படிங்கிறத அற்புதமா எடுத்து சொல்லியிருக்கிறார் மாரி செல்வராஜ். இது பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணமான நடிகர்கள் தான். கலையரசன், திவ்யா துரைசாமி, நிகிலா, பள்ளி மாணவர்களாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த பொன்வேல்ங்கிற மாணவன், ராகுல் என்கின்ற அந்த இன்னொரு துணை கதாபாத்திரம், 2 பேருமே ரொம்ப அற்புதமா வச்சிருக்காங்க. பொன்வேலுடைய நடிப்பு ரொம்ப அற்புதமா, ஒரு பிறவி நடிகன் மாதிரி நடிச்சு ரொம்ப அருமையா பண்ணிருக்கு. இது எந்த அளவுல அந்த மாணவனை மாரி செல்வராஜ் பயிற்சி கொடுத்திருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறந்த இயக்குனர் யார் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுறார். தாயா நடிச்சக்கூடிய இந்த ஜானகி அம்மா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த தன்னுடைய மகன் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய அந்த சோத்தை தலையில கொட்டி அழுகுற அந்த காட்சிகள், இந்த பையனுடைய பசிக்காக வார்த்தோப்புல பழுத்த பழத்தை எடுக்கும் போது இந்த மரம் சாஞ்சி அது கீழே விழுந்து அந்த தோட்டத்தினுடைய காவலாளி அடிச்சு துன்புறுத்தும் போது அந்த பசியினுடைய வேதனையும் கொடுமையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாரு மாரி செல்வராஜ். பசின்னா என்ன, பசியினுடைய கொடுமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்லி காட்டுறோம். நம்மலாம் பசியெல்லாம் அறிஞ்சிருக்கோம். விவசாய தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள்லாம் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையா பதிவிட்டு காட்டிருக்கிறார் மாரி செல்வராஜ். தன்னுடைய வாழ்வியல், தன்னுடைய வளர்ப்பிடமான அந்த கருங்குளம் என்கின்ற அந்த பகுதியை அவங்க காட்டுறாரு. ஒரு மக்களும் எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டுச்சா இல்லையா அப்படின்னா இன்றளவும் இல்லை. அதுக்கு உண்டான வழிவகைகளை ஆட்சியாளர்களும் அரசும் வளர்ந்த மக்களும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா சொல்றோம். ஒவ்வொரு கதைகளை பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சந்தோஷ் நாராயணனுடைய இசை ரொம்ப அற்புதம். பாடல்களை யுகபாரதி, மாரி செல்வராஜ் உள்ளிட்டவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நிறைய படங்கள் நாம் பார்க்க போகும்போது நம்மள அறியாம தூக்கம் வந்துடும். அப்துல் கலாம் சொல்வது மாதிரி நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான், அந்த மாதிரி நம்மளை தூங்க விடலை. ஒரு அருமையான படம் பார்த்த ஒரு மன நிறைவு. தேனி ஈஸ்வருடைய அந்த ஒளிப்பதிவெல்லாம் அற்புதம். கலையரசனுடைய நடிப்பு ரொம்ப சிம்பிளிசிட்டிக்கா அருமையான நடிப்பு. பொன்வேலுடைய அக்காவா நடிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கதாபாத்திரம் அருமை. அந்த ஊர் பொதுமக்கள் யாருமே பிறவி நடிகளா இல்லைன்னு தெரியல, ஆனா அப்படியே யதார்த்தமா அப்படியே ஒரு
ரொம்ப அருமையா ஒத்துழைப்பு கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க ஊர் மக்கள். இது மாதிரியான படங்கள் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்ம நகரத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு சோறு வரவழைச்சு தண்ணியை வரவழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த அறையிலேயே நாம் புழுங்கி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரியான திரைப்படங்கள் நமக்கு சொல்லுது. கொஞ்சம் வெளியே திரையரங்குக்கு இந்த மாதிரியான படங்களை பார்க்கணும்னு அண்ணா டிவி சார்பாக நம்ம கேட்டுக்கொள்ளப்படும். மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக போராளிகள் கூட சொல்லலாம், தன்னுடைய அடிமட்ட வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு கலைஞர்களாக நம்ம பார்க்கணும். இவரெல்லாம் நம்ம கொண்டாடணும். சாதியம் பேசி, மதம் பேசி, இனம் பேசி, மொழி பேசி வெறுத்து ஒதுக்கிட்டோம்னா எந்த பதிவுகளும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.